இருக்கும். அதாவது என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நான் பக்கத்துலயே இருக்கிற நான் எனக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா நீங்க பக்கத்துலயே இருக்கீங்க, உங்க ப்ராப்பர்ட்டி நீங்களே பார்த்துட்டு போறீங்க. ஆனா யாரெல்லாம் அவுட்டர்ல இருக்கிறேன், என்னால வந்தே பார்க்க முடியல. சில பேர்லாம் நான் சென்னையில இருக்கிறேன், நான் என் ப்ராப்பர்ட்டி திருச்சியில இருக்குது, ஆனா நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் போய் பார்த்தேன், யாரோ பக்கத்துல ஷெட் போட்டு வச்சிருந்தாங்க, ஆனா காலி பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ இதை நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ லேண்ட் கிராபிங்ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு கேஸ் நிறைய இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டியும் சிக்கிக்க கூடாது அப்படின்னா நம்ம லீகலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சரியானதா இருக்கும். சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் அது ஒர்க் ஆகும்? யூசுவலி அவங்க கரெக்டா ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ப்ராப்பர்ட்டி அனலைஸ் பண்ணிட்டு ஒரு செக் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் டேக் ஓவர் பண்ணும்போது இப்படி இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா கிளீனிங் வரும், பெயிண்டிங் வரும், ரிப்பேர் வரும் அண்ட் கார்டன் மெயின்டெனன்ஸ் வரும். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்ல அவங்க இன்க்ளூஷனா வச்சிருப்பாங்க.